துரியம். ஞானம் என்பது துரியம். அதாவதுங்கய்யா, நமக்கு பிறவியில் இந்த துரியம் என்கின்ற நான்காவது உணர்வு நிலை இல்லை. சம்ஸ்கிருதத்தில் துரியம்னாக்கா நாலுன்னு அர்த்தம். என்ன அந்த நாலு? இப்போ விழிப்பு நிலையில் இருக்கோம் இல்லைங்களா, முழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் 10 மணிக்கு போனால் தூங்க போயிடுவோம், அது தூக்கம். அதில் கனவு வரும். இந்த 3 உணர்வு நிலைகள் தான் நமக்கு தெரியும். 100 வருஷம் வாழ்ந்தாலும் 200 வருஷம் வாழ்ந்தாலும் நமக்கு என்ன தெரியுங்கய்யா? இந்த 3 தான் தெரியும். இந்த 3லேயே நாம் ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் படிக்கலாம், ஆயிரக்கணக்கான சொற்பொழிவு கொடுக்கலாம், பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனமே இல்லை. தண்ணியில் இறங்காமல் நீச்சல் கற்றுக்க முடியுமா? முடியவே முடியாது. தரையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த துரியம் என்கின்ற 4வது உணர்வு நிலை, அறிவு நிலையை நாம் அடையாத வரை ஞானமே வராது. ஞானமே இல்லை.